வண்டலூர் முதல் இரும்புப்புலியூர் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. பெருங்களத்தூரில் சுரங்கப்பணி பாதைகள் நடைபெறுவதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்கின்றன. இதனால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தற்போது மழையானது சற்று ஓய்ந்திருக்கிறது. இருப்பினும் சாலை புனரமைப்பு பணிகள் மற்றும் மெட்ரோ ரயில் பாதைகள் பணிகள் தொடங்குவதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆமை வேகத்தில் வாகனங்கள் செல்கின்றன. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ராதிகா. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் வண்டலூரில் இருந்து இரும்புலியூர் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு நாளும் இது போன்று மாலை மற்றும் காலை நேரங்களில் அதிகப்படியான வாகனங்கள் இவ்வழியாக கடந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் எதற்காக இந்த பகுதியில் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, போக்குவரத்து நெரிசலுக்காக இரும்புலியூர் பகுதியில் சுரங்கப்பாதை பணி நடைபெறுவதாலும் காலை முதல் மாலை வரை பெய்யும் மிதமான மழையின் காரணமாகவும் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. விரிவாக பணி, அதாவது சாலை விரிவாக்க பணி மற்றும் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக நாம் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனாலே அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக வண்டலூர் முதல் இரும்புலியூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக, அதாவது இந்த சாரையாக வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து சீர் செய்வதில் ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வந்தாலும் கடுமையாக போக்குவரத்து காவலர்களும் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே சுரங்கப்பாதை பணியையும் சாலை விரிவாக்க பணியையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவே வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கையாக உள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.